Please subscribe Sadhguru Sai Creations. லிபோமா என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டி வந்துட்டு ஏன் வருது, அது வராமல் எப்படி நாம் தடுத்துக்கலாம், அப்புறம் எப்படி இந்த கெட்ட கொழுப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையான கொழுப்பு. இந்த லிபோமா கட்டி வருவதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னாக்கும், சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கி நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் கொழுப்பு கட்டி, லிபோமா என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டி ஏன் வருது, அது வராமல் எப்படி நாம் தடுத்துக்கலாம், இப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் எப்படி நம்முடைய மருத்துவ மையத்தில் அதுக்கான மருத்துவம் அளிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னு வர்றது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கும், தேவையற்ற கொழுப்பு தான் அங்கே கட்டியாக சேர்ந்துக்குது. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையான கொழுப்பு இருக்குது. இதில் நாம் காய்களை பயன்படுத்தும் போது கெட்ட கொழுப்பு வராது, பழங்களை பயன்படுத்தும் பொழுது கெட்ட கொழுப்பு வராது, அசைவ உணவுகளை சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு வராது. அப்புறம் எப்படி இந்த கெட்ட கொழுப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், எண்ணெய் அப்படின்ற சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்ற ஒன்று தரமற்றதாக இருக்குது. தரமற்றதாக இருக்குனாக்கும் பாரம்பரிய முறையிலான எடுக்கப்பட்ட எண்ணெய்கள்னால இந்த கொழுப்பு கட்டிகள் வர்றதில்லை. அப்போது எது மூலியமாக வருது அப்படின்னாக்கும், செயற்கையாக கிடைக்கக்கூடிய சில திரவ வகைகள், அது எண்ணெய் அப்படின்ற பெயரில் சந்தைகளில் கிடைக்குது. பல நேரங்களில் கலப்படமானது சந்தைகளில் கிடைக்குது. தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களை நாமளே மரச்சக்கில் ஆட்டிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலங்களில் இந்த மாதிரி கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிச்சயமாக இதுக்கான வாய்ப்பே இருந்தது கிடையாது. கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக தான் இந்த லிபோமா கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு வந்துடுச்சு. சிலருக்கு உடம்பு பூராவுமே இருக்குது. அதுக்கு அங்கங்கே கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லிபோமா கட்டி வருவதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னாக்கும், நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தரமற்ற எண்ணெய் வகைகள். அப்போ இதுக்கு அடிப்படையிலே நாம் நாமளாக போய் பருப்புகளை வாங்கி கொண்டு போய் ஆட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இனிவரும் காலங்களில் இல்லாமல் நாம் பார்த்துக்க முடியும். இது உங்களுக்கு திருமணம் நடைபெறாத நபர்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாக்குது, அச்ச உணர்வு உண்டாக்குது. நாம் திருமணம் பண்ணி திரும்ப அதை பார்த்து திரும்ப திருமண முறிவுகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. நம்முடைய மையத்துக்கு அது மாதிரி வருத்தப்பட்ட நபர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாக்கும், நாம் சமையல் எண்ணெயை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா, தொடர்ந்து தேங்காய் பருப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் பருப்பு. இப்போ அந்த தேங்காயை ஒரு நாளைக்கு ஒரு 2 சில்லிருந்து ஒரு 4 சில்கள், அல்லது சில்லுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா 10ன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பத்துலேருந்து 4 பத்து வரைக்கும் எடுத்து பச்சையாக மென்று சாப்பிடணும். அதே போல் பல்லில்லாத நபர்கள் அதையே பூவாக சதறிட்டு அல்லது கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலாக எடுத்து தொடர்ந்து குடித்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இது பிடிக்காது அப்படிலாம் சொல்லிக்கிருந்தாக்க மாற்று இது பண்ண முடியாது நமக்கு. அப்போ தேங்காய் எண்ணெய் பிடிக்காத நபர்கள் கூட படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். அப்போ பார்த்திங்கனாக்கும், தேவையற்ற கொழுப்புகள் உடம்பில் எங்கேயெல்லாம் இருக்குதோ, குறிப்பாக கொழுப்பு கட்டிகள்,
எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து மறைஞ்சு வர ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை வந்துட்டு ஒரு தோசைக்கல், இரும்பு சட்டியில் வந்துட்டு தேவையான அளவு விட்டுட்டு அதில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் வந்து போட்டுட்டு, கல்லுப்பு, அதை வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் வந்துட்டு அதை பிடிச்சிட்டு அதை வந்துட்டு அந்த சூடான எண்ணெய், அந்த உப்பு கலந்த அந்த சூடான எண்ணெயை வந்துட்டு தொட்டு அந்த எந்த இடத்துலலாம் கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒத்தடங்கள் கொடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு தோசைக்கல் இருக்குது, தோசைக்கல்லில் முதல்ல வந்துட்டு எண்ணெயை விடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு சேர்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எண்ணெயை தொடுறீங்க. தொட்டு முதல்ல வந்து உங்களை கையில் வந்து வச்சு பாருங்கள். அது வந்துட்டு எந்த அளவுக்கு சூடு இருக்குதுன்னு பார்த்துட்டு வெதுவெதுப்பான பதத்தில் இருக்கணும், இல்லைனாக்கா வந்து தோல் வந்து வெந்துடும். அதனால் வந்து வெதுவெதுப்பான பதத்தில் பொறுக்கக்கூடிய சூட்டில் அந்த இடங்களில் வந்துட்டு வச்சுக்கிட்டு வரணும். இது போல் வந்து ஒரு 5லிருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் நாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒத்தடங்கள் கொடுத்துக்கிட்டு வரலாம். அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை வந்துட்டு ஒரு மாதத்துலேருந்து 2 மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே போல் மேலும் வந்துட்டு இந்த கட்டிகள் வந்து பல வருஷமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது, அது வந்து இந்த முறைகளாக நாங்கள் ஏற்கனவே கடைபிடிச்சு பார்த்துட்டோம், அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணணும். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் மருந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு அது முழுமையாக வந்துட்டு கரைஞ்சி போயிடும். உணவு முறைகளையும் வந்து நாம் மாற்றிக்கணும், சமையல் எண்ணெய்களையும் நாம் மாற்றிக்கணும். அதே போல் இந்த வெளிப்புற பயன்பாடுகள்லையும் வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து கடைபிடித்து இந்த கொழுப்பு கட்டியை முழுமையாக வந்துட்டு சரி செய்து கொண்டு நிறைவாக வாழ வாழ்த்துகிறோம். மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.